இன்னொரு சிறப்பு இருக்கு அந்த தைப்பூசத்துல. என்னன்னா அவளுக்கு ஒரு ஆசை. நான் தான் சொன்னேனே தைப்பூசத்துல எல்லாம் ஆசையெல்லாம் நிறைவேறும்னு. அதே மாதிரி நம்ம அம்பாள் பராசக்தி இருக்காளே, அவளுக்கும் நம்ம சிவகாமி சிவத்தாண்டம் ஆடினாலும் அதை பார்த்து நம்ம பார்வதி தேவிக்கும் ஆசை வந்துடுத்து. நான் தான் தைப்பூசத்தில் எது வேணாலும் ஆசைப்படலான்னு சொல்லிட்டேனே, ஆசைப்படலாமோனோ, அதனால அவளுக்கு அந்த ஆசை வந்துடுத்து. அதனால நம்ம பார்வதி இருக்காளே, அன்னை பராசக்தி இருக்காளே, பராசக்தி தேவி, அவளுக்கும் ஆடணும்னு ஆசை வந்து கைலாயத்தில் அவள் ஆடின ஆட்டம் இருக்கே, அந்த ஆசையை நிறைவேற்றுற நாளும் இதே இந்த தைப்பூசம் தான். அப்போ இந்த தைப்பூசத்தினுடைய பெருமை எவ்வளவுதான் நான் சொல்றது, வரிசையாக வந்துட்டே இருக்கும் போல இருக்க. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தைப்பூசம். முருகா முருகா, தைப்பூசம் இவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்ததப்பா. இந்த தை மாசத்துல இந்த பௌர்ணமியில் வர இந்த தைப்பூச நட்சத்திரம் இருக்கே, அந்த தைப்பூசத்துக்கு நம்ம எத்தனை தலைவலினாலும் போராது, எத்தனை கும்பிட்டாலும் போராது. பகவானை எப்பவும் எப்பவும் நினைச்சுட்டே இருக்கக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசம். தைப்பூசம் முருகனுக்கு அரோகரா.